தமிழ்நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் நிலையத்திற்குள் காவலர்கள் தாக்கியதால் தான் இருவரும் உயிரிழந்ததாக விசாரணை அதிகாரியாக இருந்த டிஎஸ்பி அனில்குமார் பரபரப்பு சாட்சியம் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் போலீஸ்காரர்கள் தாக்கியதில் உயிரிழந்தனர் என்பது வழக்காகும். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி இரவு அரங்கேறிய இந்த கொடூர சம்பவத்தில் முக்கிய காவல் அதிகாரிகள் உள்பட 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது முதற்கட்டமாக 2027 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இரண்டாம் கட்டமாக 400 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. 104 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக இருந்த டிஎஸ்பி அனில்குமார் 51வது நபராக சாட்சியம் அளித்தார். பென்னிக்ஸ், ஜெயராஜ் ஆகியோர் காவல் நிலையத்தின் காவலர்கள் தாக்கியதால் தான் உயிரிழந்தனர் என்று அவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வழக்கின் சிபிஐ தரப்பு விசாரணை அதிகாரியான விஜயகுமார் சுக்லா இந்த மாதம் 16ஆம் தேதி சாட்சியம் அளிக்கவிருக்கிறார். இவரிடம் குற்றம் சாட்டப்பட்ட பெயரின் வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணையை நடத்த உள்ளனர். இந்த குறுக்கு விசாரணை முடிய 2 மாதங்கள் ஆகும் என தெரிகிறது. அதன் பின்னர் 4 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.